பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோயில், உலக அளவில் 2வது பெரிய விஷ்ணு கோயிலாக திகழ்கின்றது. இந்திய கோயில்களிலேயே மிகவும் உயரமான கோபுரம் இக்கோயிலின் கோபுரம்தான். இது 1987ஆம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டது. இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கிறது. இங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பட்டம் பெற்றார். இந்த கோயிலின் இறைவனான ரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட டெல்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசிக்கும் பொழுது இங்கேயே தன் உடலை நீத்து ரங்கனிடம் ஐக்கியமானாள். எனவே அவள் துலுக்கா நாச்சியார் என அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலில் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ தேவியாகிய லட்சுமி மற்றும் ஆண்டாளுடன் காட்சி அளிக்கின்றார். மேலும் நவகிரகங்களின் சுக்கிரனின் அம்சம் பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால் சுக்கிரனின் பரிகார தலமாக இக்கோயில் விளங்குகிறது. இங்கிருக்கும் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் வழிபட்டால்